So welcome back. So next we continue with the previous discussion of the previous video. /28 வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். So we go with the /29. Once again I'm copying back. சரி, காப்பி பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லா காம்பினேஷன்ஸையும் உனக்கு காமிச்சிடுறேன். வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகுதுனாலும் ஓகே, எல்லா காம்பினேஷனும் காமிச்சிடுறேன். ஸோ தட் வந்து /29 நம்ம போகிறோம். /29 போகிறோம். சரியா? ஸோ /29 இப்போ எத்தனை பிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீ பாரு. தெர் ஆர் 5 காம்பினேஷன்ஸ். சரி, 5 பிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் த சேம், நம்ம திருப்பி நம்ம ஆரம்பிச்சது இடத்துக்கே போவோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தெர் இஸ் 5 காம்பினேஷன்ஸ். 5 காம்பினேஷன்ஸ் போனேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எத்தனை பிட்டில் இருந்து 5 பிட்டு. சரியா? 5 பிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து கோஸ் வித் 5 ones. சரியா? ஸோ நம்ம வேறு எக்ஸ்பென்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். உனக்கு இந்த லாஜிக்கில் புரிஞ்சிச்சுன்னா நல்லது, இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு லாஜிக்கையும் யோசிக்கலாம். பட் ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் டு திஸ் லாஜிக் அலோன். ஸோ 5 பிட்ஸ் அப்படிங்கும்போது த ஃபர்ஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் 5 zeros to 5 ones. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் 32. ஓகேவா? ஸோ 32 டிவைடட் பை 32 போட்டேங்க. நம்மளுக்கு 32 நெட்வொர்க்ஸ் கிடைக்குது. டிவைடட் பை 32 போட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் இதில் டிவைடட் பை 2 போடு 8. சரி, அப்போ ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை ஐபிஸ் இருக்கலாம் அப்படின்னா 8 ஐபிஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ எனக்கு இருக்குது ஒன்ஸ் அகேன் 8. எல்லாத்துலேயும் 8 போட்டேன் அப்படின்னா 8. ஏற்கனவே பாதி நம்ம ட்ரங்கேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஒவ்வொரு நம்பர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்டார்ட்ஸ் வித் 5 zeros இல்லையா? ப்ராக்கெட்டில் காமிட்டு ஃபஸ்ட்டு குரூப் கம்ஸ் வித் 5 zeros. ஓகேவா? ஸோ இது நம்ம 8 இப்போ 5 zeros இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு குரூப்பை குறிக்கும். 4 zeros 1 தட் இஸ் காமிச்சிட்றேன். முதல்ல இதை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லெட் மீ கோ வித். சரி, ஒன்ஸ் அகேன் இதை வந்து காப்பி பண்ணி திருப்பியும் டெலீட் பண்ணிடுறேன். ரெப்ளிகேட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ 32 குரூப்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் குரூப்பை எதை வச்சு நோட்டேட் பண்ணுறேன் வழக்கம் போல். இந்த ஃபர்ஸ்ட் குரூப் நோட்டேஷன் இஸ் given with if the network number is 5 zeros then அது ஃபர்ஸ்ட் குரூப்பை குறிக்கிறது. சரியா? செகண்ட் குரூப்பாக இருந்ததுன்னா என்ன இருக்கணும்? இட் ஷுட் ஹாவ் 4 zeros 1. அது செகண்ட் குரூப்பை குறிக்கும். லாஸ்ட் குரூப்பை குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன வரணும்? நெட்வொர்க் த சப்நெட் நம்பர் ஷுட் பி 5 ones. இவ்வளோதான். சரியா? ஸோ எல்லாத்தையும் நீ ஆட் பண்ண அப்படின்னா ஒன்ஸ் அகேன் 256 சிஸ்டம்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் அகேன் இதே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அகேன் இட் 0 to இப்போ இந்த நம்பர் என்ன நம்பராக முடியணும் அப்படின்னா 7ல் முடியும். கரெக்டாக? அண்ட் த சப்நெட் நம்பர் இஸ் 29. ஸோ ஒன்ஸ் அகேன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர்? இட் இஸ் 0 இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். அதோட மல்டிகாஸ்டிங் நம்பர் இஸ் 7. சரியா? 7. ஸோ நெட்வொர்க்கை நம்ம சப்டிவைட் பண்ண நல்லா கவனிச்சுப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம /25 இருக்கும்போது எனக்கு எத்தனை ஐபி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஐபி எதுக்காக வேஸ்ட் ஆகுது? நம்ம ஒவ்வொரு குரூப்பில் 2 ஐபியை வந்து நம்ம வந்து ரிசர்வ் பண்ணுறோம். எதுக்காகனா ஒன்று நெட்வொர்க் நம்பர் சொல்லுது, இன்னொன்று மல்டிகாஸ்டிங் நம்பரை சொல்லுது. ஒரு குரூப்பை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னாலே 2 ஐபியை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2ஆக சப்டிவைட் பண்ணும்போது 128 அப்படின்னு சொல்லி சப்டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு அங்கே 4 ஐபி காம்ப்ரமைஸ் ஆகுது. சரியா? அதே இது when I go for /26 போனேன் அப்படின்னு சொன்னால் 8 ஐபியாக மாறுது. சரியா? அப்படி எனக்கு வந்து என்ன ஆகுது? எனக்கு வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ when you go for internal subdivision ஆட்டோமேட்டிக்காக இந்த லாஸ் ஆஃப் திஸ் ஐபி, இந்த 2 ஐபியாக வந்து ஒவ்வொரு குரூப்புக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ல, இது டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே எத்தனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம்? 32 குரூப் க்ரியேட் பண்ணுறோம். 32 × 2 சரியா? 64 ஐபி நம்ம என்ன பண்ணுறோம்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இதுக்காக நெட்வொர்க்குக்காகவும் மல்டிகாஸ்டிங்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போஸ் நீ குரூப்பை மினிமைஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த காம்ப்ரமைசேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் நீ வந்து இன்டர்னல் சப்டிவிஷன்ஸ் இன்னும் போட்டுக்கிட்டே போன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ மற்ற உள்ள நம்பர்ஸ்னால் நீ வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்பரை. சரியா? மற்ற நம்பர்ஸை ஃபில் பண்ணு. ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட் குரூப்பை மட்டும் காமிச்சிருக்கிறேன். கோ ஃபார் த ரெஸ்ட் 32.
ஃபில் பண்ணி பார்த்து அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஏபிள் டு. நான் வந்து என்னென்னா ட்ரை இட். இஃப் யூ ஆர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் நீ அடுத்த குரூப்பை நீ வந்து மைண்ட் லெவலில் நீ மேனிப்புலேட் பண்ணிவிட்டு நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அன்டில் யூ ஹாவ் த கான்ஃபிடென்ட் நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து திருப்பி ட்ரை பண்ணு. சரியா? இதுதான் வந்து நீ வீடியோ பார்த்து நீ வந்து ஸ்லோவாக வந்து ட்ரை பண்ண ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இந்த ஃபாலோ அப் கிடச்சிரும். ஸோ அப்போ 32 நெட்வொர்க்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க்லேயும் ஃபஸ்ட் நம்பர் இருக்கணும், லாஸ்ட் நம்பர் இருக்கணும். இந்த 2 நம்பர்ஸ் வந்து அன்யூசபிள், நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து யூசபிள். இப்போ இந்த நெட்வொர்க்கில் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் 8 ஐபி நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? 8 ஐபியில் 2 ஐபி நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆக மொத்தம் யூசபிள் ஐபி எத்தனை அப்படின்னா 6. சரியா? யூசபிள் ஐபி 6, 2 ஐபிஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த காம்பினேஷன் நெக்ஸ்ட் அதே மாதிரி /29க்கு போவோம். 29 முடிச்சிட்டோம். /29 போட்டிருக்கேன் தானே, /29 போட்டிருக்கிறேன். அடுத்த காம்பினேஷன் போவோம். திருப்பி காப்பி பண்ணுறேன், பேஸ்ட். ஸோ now it becomes 1. இது 1 மாறிடுது. இன்னும் ஸ்லாஷ் நோட்டேஷன் 30. ஓகேவா? 30. இப்போ எத்தனை பிட்ஸ் பாரு? ஃபர்ஸ்ட்டு 6 பிட்ஸ். நல்லா நீ கவனித்து பார்த்தேன்னா இதுலேருந்து நல்லா கவனித்து பாரு. சப்நெட்டிங் போடும்போது ஃபஸ்ட்டு பிட் 1, அடுத்த 2 பிட் 1, அடுத்த 3 பிட் 1, அடுத்த 4 பிட் 1, அடுத்த 5 பிட் 1, அடுத்த 6 பிட் 1. ஸோ கண்டினியூஸாக இருக்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நடுவில் பிரேக் ஆகி 0 வந்துன்னு வச்சுக்கோ, 0 வந்துன்னு வச்சுக்கோ, இது சப்நெட் ஐடி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸ் ஒன்ஸ் இருக்கணும். சப்நெட் ஐடின்னு சொன்னேன்னா இதோட நிறுத்திக்கணும். கண்டினியூஸ் ஒன்ஸ் இருக்குது, இதுக்கு அங்கிட்ட வந்து சப்நெட் ஐடி கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நடுவில் வந்து என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. 0 வந்துருச்சு அப்படின்னாலும் உன்னோட சப்நெட்டிங் பார்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸ் ஒன்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ அது வந்து கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நான் 1 போட்டாச்சு. ஸோ இப்போ எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னா 6 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் அகேன் திருப்பி நம்ம பிட்டுக்கு போகிறோம். there are how many combinations? 6 bits. சரியா? 6 bits. So now the number starts with 6 zeros to 6 ones. சரியா? 6 ones நீ வந்து மேனிப்புலேட் பண்ண அப்படின்னா it becomes 64. இதுக்கு முந்தின நம்பர் 32 வந்துச்சு. ஒன்ஸ் அகேன் 2 நீ வந்து மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 64. அப்போ நீ எத்தனை நெட்வொர்க்கை நீ வந்து மாற்றுற அப்படின்னா 64 நெட்வொர்க்காக மாற்றுற. 64 நெட்வொர்க்ஸ். ஸோ எவ்ரி நெட்வொர்க் வில் ஹேவ் 4 ஐபிஸ் இருக்கும். சரியா? ஸோ இதை நான் வந்து பிரேக் பண்ணி காமிக்க வேண்டாம் நம்புகிறேன். கீழே இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை பிரேக் பண்ணி காமிக்க வேண்டாம் நம்புகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய நெட்வொர்க்கோட கெப்பாசிட்டி 64 நெட்வொர்க்ஸ் ஆர் தேர். 64 நெட்வொர்க் இருக்கும். சரி? அப்போ ஐபிஸ் நம்ம கிளாஸிஃபிகேஷன் போகிறோன்னு வைப்போம். ஐபி கிளாஸிஃபிகேஷன் போகிறோம்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் இட் க்ளோசஸ் வித் 3. கரெக்டாக? க்ளோசஸ் வித் 3. 4 ஐபி இருக்கா? ஸ்லாஷ் நோட்டேஷன் 30. சரியா? இது என்னோட நெட்வொர்க் நம்பர். கரெக்டு தானே? இப்போ மல்டிகாஸ்டிங் நம்பர் பாரு. 3 is your மல்டிகாஸ்டிங் நம்பர். சரியா? 3 is your மல்டிகாஸ்டிங் நம்பர். இப்போ நல்லா கவனிச்சு பாரு. ஏற்கனவே 4 ஐபி தான் இருக்குது. அதில் இந்த 2 ஐபி யூஸ் பண்ண முடியாது. அப்போ எத்தனை ஐபி தான் யூஸ் பண்ண முடியும்னா 2 ஐபி தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த நெட்வொர்க்கில் when you go with slash notation 30 you can able to accommodate only 2 systems. 2 சிஸ்டத்தை தான் நீ அக்காமடேட் பண்ண முடியும். சரியா? 2 சிஸ்டத்துக்கு மேலே நீ போக முடியாது. ஸோ அதனால் நம்ம லேபில் வழக்கமாக அந்த சீரியல் போர்ட்டில் போகும்போது /30 போகிறதுக்கான காம்பனண்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ரவுட்டர்ட்டையும் இன்னொரு இன்டர்ஃபேஸ் இன்னொரு ரவுட்டர்ட்டையும் இருக்கும். அப்போ எனக்கு அங்கே எத்தனை ஐபி தான் தேவைப்படுது? 2 ஐபி தான் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? /30 போகிறோம். சரியா? /30 போகிறதுக்கான காரணம் அதுதான். எனக்கு 2 ஐபி இருந்தால் போதும். ஸோ அதனால் 2 ஐபி, 2 யூசபிள் ஐபி, 2 ஐபி வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ மீதி உள்ள டேட்டாஸ்லாம் நீ போட்டுருவேன் நம்புகிறேன். சரியா? ஸோ அப்போ ஒன்ஸ் அகேன் அடுத்த நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மீதி ஃபில் பண்ணணும். டோன்ட் டேக் இட் அஸ் கிராண்டட். காப்பி, ஒன்ஸ் அகேன் பேஸ்ட். ஸோ இப்போ இதில் லாஸ்ட் இந்த 1 போனோம்னா இட் பிகம்ஸ் /31. ஓகேவா? /31. இப்போ எத்தனை பாரு? கண்டினியூஸ் 7 ones. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ திருப்பி இதே காம்பினேஷன் போ. கண்டினியூஸ் 7 ones. So it starts with the 7 zeros and 7 ones.
ஸோ இந்த இதனோட வெயிட்டட் நம்பர் என்ன ஏற்கனவே இங்கே 164 போட்டிருக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 128. ஸோ அப்போ 128 நெட்ஒர்க்ஸ் உள்ளே இருக்குது. 128 வச்சு நீ டிவைட் பண்ண அப்படின்னு சொன்னால் the number becomes 2. சரி, அந்த நம்பர் பிகம்ஸ் 2. ஓகேவா? 2 ஐபி தான் நம்ம அந்த நெட்ஒர்க்குள்ளே வச்சுக்க முடியும். ஓகேவா? அந்த ஒரு குரூப்புக்குள்ளே 2 ஐபி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த காம்பினேஷன் மீதி எல்லாம் நீ போட்டுருவோம் நம்பரு. சரியா? கீழே நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் வருவோம். காம்பினேஷன்ஸ் வந்து அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோ. ஸோ the closure number will be 1. ஓகேவா? this closure number will be 1. 2 ஐபி தானே. .0ங்கிறது ஒரு ஐபி, .1ங்கிறது ஒரு ஐபி. ஸோ அந்த நெட்ஒர்க்கில் வந்து நீ என்ன பண்ண 2 ஐபி தான் நீ அக்காமடேட் பண்ணவே முடியும். சரியா? இப்போ நெட்ஒர்க் நம்பர் பாரு. திஸ் இஸ் யுவர் நெட்ஒர்க் நம்பர். சரியா? அண்ட் திஸ் இஸ் யுவர் மல்டிகாஸ்டிங் நம்பர். இது உன்னுடைய மல்டிகாஸ்டிங் நம்பர். அப்போ உனக்கு ஏற்கனவே உன்னுடைய அலாக்கேட்டட் ஐபி 2 தான். அந்த 2 ஐபி நீ எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற அப்படின்னா, ஒன்று நெட்ஒர்க்குக்கும் ஒன்று மல்டிகாஸ்டிங்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற. இப்போ நீ எந்த சிஸ்டத்துக்கும் நீ என்ன பண்ண முடியாது, ஐபி கொடுக்க முடியாது. ஸோ /31 இஸ் இம்பாசிபிள். ஏற்கனவே பழைய வீடியோவில் /32 இஸ் இம்பாசிபிள்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது /31 இஸ் இம்பாசிபிள். ஓகேவா? /31 நம்ம வந்து சப்நெட்டிங் போகலாம். 2 ஐபி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 2 ஐபி நம்ம என்ன பண்ணுறோம், நெட்ஒர்க்குக்காகவும் மல்டிகாஸ்டிங்காகவும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த சப்நெட்டிங் நம்மளுக்கு இம்பாசிபிள். ஸோ /32 இம்பாசிபிள், /31 இம்பாசிபிள். ஸோ அப்போ நீ எது வரைக்கும் போய்க்கலாம்னா /30 வரைக்கும் போய்க்கலாம். சரியா? ஸோ அதனால தான் நான் இது வரைக்கும் பொறுமையாக இவ்வளோ வரைக்கும் வந்தேன். ஸோ /31 இஸ் இம்பாசிபிள். ஓகேவா? இப்போ நீ இதை புரிஞ்சுக்கலாம். 2 ஐபி தான் இருக்குது. அந்த 2 ஐபி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட்ஒர்க் நம்பருக்காகவும் மல்டிகாஸ்டிங் நம்பருக்காகவும் அலாக்கேட் பண்ணுறதுனால அங்கே யூஸபிள் ஐபி நம்ம கொடுக்க முடியாது. யூஸபிள் ஐபி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால /31 இஸ் இம்பாசிபிள். ஓகேவா? ஸோ என்னோடய ஸ்டோரி இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோவோட சைஸ் 12 போயிருக்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் நம்ம சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் கண்டென்ட் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். இந்த /9 போனேன். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்டோரி டோட்டலாக மேலே இருக்க நம்புகிறேன். எங்கே போச்சு? இந்த இருக்கு. ஏற்கனவே இந்த ஒரு ஸ்டோரி எடுத்துருக்குறோம். ஸோ வந்து /25 போட்டோம் அப்படின்னா 128, 26 போட்டோன்னா 192, 27 போட்டோன்னா 224, 28 போட்டோன்னா 240, 29 போட்டோன்னா 248, 30 போட்டோன்னா 252, 31 இம்பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டோம். சரியா? ஸோ ஆக மொத்தம் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து /9லேருந்து ஆரம்பிப்போம். சரியா? /9லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் /9 போனோம் அப்படின்னு சொன்னால் சாக்கெட் பி இஸ் சப்டிவைடட். அப்போ உன்னோட ஐபி என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 128.0.0. ஓகேவா? நல்லா கவனிச்சுப்பார். நான் திருப்பி இந்த காம்பினேஷன் பார்த்தேன்னு தெரியும். எப்படி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிட்டு வந்து 1 இருக்கும். 255 ஃபஸ்ட்டு பிட் 1 இருக்கும். அது /25 போட்டிருக்கிறேன். அப்படியே தலைகீழ இங்கே போடு. ஃபர்ஸ்ட் சாக்கெட் வந்து 255. ஏன்னா நெட்ஒர்க் நம்பர் நம்ம மேண்டேட்டரி ஏ சாக்கெட் அலாக்கேட் பண்ணியே தீரணும். பி சாக்கெட்டில் ஃபஸ்ட்டு பிட் மட்டும் ஆன் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே 0. கண்டினியூஸாக 0. நம்ம இங்கே எப்படி கண்டினியூஸாக 0 போட்டிருக்கோமோ அதே மாதிரி பி சாக்கெட்டில் மீதி 7 பிட்டு 0, சி சாக்கெட்டில் மேலே 7 பிட்டு 0, டி சாக்கெட்டில் 7 பிட்டு 0. ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னோட நம்பர் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் 255.128.0.0 அப்படிங்கிற /9. இப்போ /10 போனோம் அப்படின்னா என்ன நம்பர் வரும்? /10 போனோம் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஏ சாக்கெட் வந்து 255 தான் இருக்க முடியும். பி சாக்கெட் வந்து +64 ஆட் பண்ணிக்கோ. 192.0.0. சரியா? திருப்பி செக் பண்ணிப்பாரு. 192 நம்ம என்ன போட்டிருக்கிறோம்? ஃபஸ்ட்டு 2 சாக்கெட் 1 போட்டிருக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி /11 போடு. இட் இஸ் 255. சரியா? 192க்கு அப்புறம் இந்த நம்பர் நம்ம இங்கே வந்து பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். இட் இஸ் 224. சரியா? /0.0 is /11. /12 it is 255
சரியா. நம்பர் நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணாண்டா பின்னாடி இருந்து பார்த்துக்கலாம். இட் இஸ் 240 00. ஓகேவா. இங்கே நல்லா கவனிச்சிருக்கணும். த சாக்கெட் பி இஸ் சப்டிவைடட். சாக்கெட் சியும் சாக்கெட் டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஹோஸ்ட்டாக மாற்றிக்கலாம். சரியா. இங்கே எத்தனை பிட்டு வந்து நம்ம சப்டிவைட் பண்ணுறோமோ அதுதான் சப்நெட் ஐடி. மற்ற பிட்ஸை நீ ஹோஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். சரியா. ஸோ அதனால் ஹோஸ்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா. நெக்ஸ்ட் நம்பர் /13 போனோம் அப்படின்னா இட் இஸ் 255. சரியா. இட் இஸ் 248 நினைக்கிறேன். இட் இஸ் 248.00. செக் பண்ணிப்போம். இட் இஸ் /13. சரியா. 248 தானாங்கிற பார்த்துப்போம். இட் இஸ் 248. அடுத்த 252. once again it is 255 252.00. the number is /14. சரியா. /15 impossible தானா ஞாபகம் வச்சுக்கோ. the /15 is /15ல நம்மளுக்கு ஐபிஸ் அங்கே நிறைய பார்த்துக்கோ. நம்மளுக்கு வந்து டி சாக்கெட்டை சப்டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஐபி ஷார்ட்டேஜ் வரும். பட் இது வந்து இட் இஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஹோஸ்ட் ஐடி இருக்குது. சரியா. 254 வெரிஃபை பண்ணிக்கோ 00. ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டுமே ஹோஸ்ட்டு. இதில் 255 சிஸ்டம்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும். சாரி 255 × 255 சிஸ்டம்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும். சரியா. அப்போ ஆக மொத்தம் ஒரு நெட்வொர்க்கில் 255 × 255, இன்னொரு நெட்வொர்க்கில் 255 × 255 பண்ண முடியும். ஸோ இங்கே இது பாசிபிள். எங்கே பாசிபிள் இல்லை, இதுதான் இம்பாசிபிள். இதுதான் இம்பாசிபிள். இங்கே 3 255.255.255 gives your information about your net ID. லாஸ்ட்டு தான் சப்நெட்டை பற்றி பேசுது. ஸோ அதனால் எனக்கு 2 ஐபி தான் கிடைக்குது அப்படிங்கிறனால இட் இஸ் இம்பாசிபிள் ஹியர். சரியா. /15. சரியா. when I go for /16 it becomes 255.255/0.0. it becomes default mask தானே இது. /16 போட்டுட்டோன்னா default mask class B போயிருது. சரியா. /8 class A, /16 class B. இதே மாதிரி மீதி உள்ள நம்பர்ஸ் நீ ஃபில்டர் பண்ண நான் அடுத்த சாக்கெட் ஆரம்பிச்சு வைக்கிறேன். மற்றதை நீ கம்ப்ளீட் பண்ணிக்க. 255 once again it starts with 128. இப்போ எது சப்டிவைட் ஆகுது, சி சப்டிவைட் ஆகுது. சரியா. ஸோ அப்போ சாக்கெட் ஏயும் சாக்கெட் பியும் நெட்வொர்க் நம்பரை குறிக்குது. சாக்கெட் சி இஸ் சப்டிவைடட். இப்போ அவனுடைய ஸ்லாஷ் நோட்டேஷன் /17. நம்ம எது வரைக்கும் போகலாம், /31 வரைக்கும் போகலாம். சரியா. ஸோ அப்போது நம்ம எங்கே எதை சப்டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் பிட்வீன் /8 to /16 சாக்கெட் பி வந்து சப்டிவைட் ஆகிருக்கு. சரியா. அப்போ சாக்கெட் பி வந்து அங்கே சப்நெட் ஐடிக்கு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இஃப் இட் இஸ் பிட்வீன் 16 to 24 சாக்கெட் சி வந்து சப்டிவைட் ஆகிருக்கு. சரியா. when it is in socket D என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 3 சாக்கெட்ஸ் வந்து நெட் ஐடியை குறிக்குதுன்னு சொல்லிக்கலாம். as ஜென்ரிக் நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி அந்த இது தான். நம்ம டிஃபால்ட்டாக வழக்கமாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இது தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் இதுவும் பாசிபிள். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோ, இதுவும் பாசிபிள். சரியா. நம்ம டிஃபால்ட்டாக இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சரியா. ஸோ அதனால் இதுவும் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ சப்நெட் ஐடி ஸ்டார்ட்ஸ் வித் /9 to /31. சரியா. சப்நெட் இது வரைக்கும் நம்ம போக முடியும். சரி. இதெல்லாம் இன்டர்மீடியட்டாக நம்மளுக்கு இந்த /9லேருந்து /31 க்ராஸ் பண்ணும்போது /16 ஒரு டிஃபால்ட் மாஸ்க் வரும். /24 அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் மாஸ்க். ரெண்டு டிஃபால்ட் மாஸ்க்கு கிராஸ் ஆகும். இந்த டிஃபால்ட் மாஸ்க்கு கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே /16 யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா அது கிளாஸ் பி. அவ்வளோதான். அது கிளாஸ் பின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். /24 போயிட்டு அப்படின்னு சொன்னால் கிளாஸ் சின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் சப்டிவைடிங். நம்ம சப்நெட்டிங் போயிருக்கிறோம். சரி. இனி அடுத்தது வந்து ஒரு ஐபி கொடுத்து அதனுடைய ஃபர்ஸ்ட் ஐடி லாஸ்ட் ஐடி என்னங்கிற கண்டுபிடிப்போம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம போவோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எப்படி சப்டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம போவோம். சரி. we can able to see in the next video. Thank you.